நூரம்பர்க் அப்படின்னு ஒரு கிராமத்தை சேர்ந்த ஒரு குடும்பம். அவங்க அப்பா வந்து ஒரு சாதாரண நகை செய்யற ஒரு ஆசாரி. அவருடைய வீட்டில் 14 பிள்ளைகள். அதனால வீட்டில் எப்போ சாப்பாட்டுக்கே கஷ்டமா இருக்கும். ஒருவேளை சாப்பாடு ரொட்டி கிடைக்கிறது பெரிய கஷ்டம். ஆனா அதுல 3வது 4வது பிறந்த 2 பேர் இருப்பாங்கல்ல, அவங்களுக்கு பெரிய கனவு என்னன்னா நம்ம ஓவியன் ஆகணும் அப்படின்னு. அவங்க 2 பேரும் பெரிய கனவு. அவங்க 2 பேரும் அடிக்கடி பேசிக்குவாங்க சின்ன பிள்ளையா இருக்கும்போது, நம்ம எப்படியாவது ஓவியன் ஆகணும், இந்த குடும்பத்துல இருந்து எப்படி நம்ம ஆக முடியும், நம்ம அப்பா அப்பாவால நம்ம சாப்பாடே போட முடியல, நம்ம எப்படி ஓவிய கல்லூரியில எல்லாம் சேர்த்து படிக்க வைப்பாங்க. அப்படி வளர்றாங்க. வளரும்போது 2 பேருக்குள்ள ஒரு ஒப்பந்தம். அண்ணன் சொல்றான், இப்போ நம்ம ஒரு காசை வந்து நான் சுண்டி போடுறேன், தலை விழுந்தா நான் வேலைக்கு போறேன், பூ விழுந்தா நீ வேலைக்கு போ, ஒருத்தங்க வேலைக்கு போய் இன்னொருத்தங்களை படிக்க வைப்போம், படிச்சு முடிச்ச உடனே படிச்சவன் சம்பாதிச்சு இன்னொருத்தனை ஓவிய கல்லூரியில படிக்க வைக்கணும். அப்ப நம்ம 2 பேருமே ஓவியர் ஆயிடலாம்ல. சூப்பரான ஐடியானா அப்படின்னு காசை டாஸ் போட்டு பார்க்குறாங்க. தலை விழுது. அண்ணன் சுரங்க தொழிற்சாலைக்கு வேலைக்கு போகிறார். தம்பி அந்த காசை வச்சு, அண்ணன் அனுப்புகிற காசை வச்சு ஓவிய கல்லூரிக்கு படிக்க போகிறார். சில வருடங்கள் ஆகிறது. தம்பி நல்லா படித்து மிகச்சிறந்த ஓவியராகி நிறைய பணம் சம்பாதிச்சுட்டு வீட்டுக்கு வந்துடுறார். வீட்டில் எல்லாருக்கும் அன்னைக்கு விருந்து. அண்ணன் வந்து ஒரு இடத்துல அப்படியே உட்காந்து தம்பியவே பார்த்துட்டு இருக்கிறார். தம்பி எல்லார்ட்டையும் பேசிட்டு அண்ணன்ட்ட வந்து உட்காரான். உட்காந்து, அண்ணன் நம்ம கனவெல்லாம் நிறைவேறிடுச்சு, நான் நிறைய சம்பாதிச்சிட்டேன், நீ வேலை பார்த்தது போதும், இனிமே நீ ஓவியம் படிக்கப்போ உனக்கு நான் பணம் கட்டுக்கிறேன். அண்ணன் அப்படியே கண்ணு கலங்கி போய் உட்காந்துருக்கிறாரு. ஏன் கண்ணு கலங்குற, கையை பாரு அப்படின்றாரு. கையை பார்த்தா டெய்லி சுரங்கத்தில் வேலை பார்த்து அந்த உளி பிடித்து அவருடைய பல எலும்புகள் நொறுங்கி இருக்குது. அப்படியே கையை இப்படி பண்ணும் போதே கை கிடுக்கிடுன்னு நடுங்குது, இந்த எலும்பெல்லாம் நொறுங்கி இருக்குது. என்னால் நீ கொடுத்த இந்த ட்ரிங்க்ஸவே என்னால் கையில் வாங்க முடியல, நான் எப்படி ப்ரஷ் பிடிச்சி வரைய போகிறேன், பரவாயில்லை, என் கனவு என் கண்ணுக்கு முன்னாலேயே அழிந்து போனது, ஆனால் என் தம்பியின் கனவு நிஜமாகியதில் நான் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன், நீயாவது ஜெயிச்சியே அது போதும். அப்போதான் அண்ணன் அப்படி வச்சிருந்த அந்த கை இருக்கு இல்லையா, அந்த கையை அப்படியே மனசுக்குள்ளே உள்வாங்கி தொழும் கைகள் அப்படின்னு வரைஞ்சி என்னுடைய அண்ணனுக்கு இது சமர்ப்பணம் அப்படின்னு